வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே முக்கியமான ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். நம்ம கல்வி முறைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு ரகசிய விளையாட்டு. வாங்க அத பத்தி விரிவாக பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஸ்கூல்ல நமக்கு தெரியாம ஒரு ஏணி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? என்னடா சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்த மறைக்கப்பட்ட ஏணி, இந்த ஐடியா தான் நாம இன்னைக்கு பேச போற எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, வாங்க அந்த கண்ணுக்கு தெரியாத ஏணியோட முதல் படியில கால் வைப்போம். நம்மள நிறைய பேருக்கு ஸ்கூல் காலேஜ்லாம் எதுக்கு? படிக்கிறதுக்கு, கத்துக்கிறதுக்கு, அவ்வளோதான். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிஸ்டமே வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ இந்த ஸ்கூல் டியர்ஸ்னா என்ன? அதாவது பள்ளி அடுக்குகள். இத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்கூல்ஸ அதோட தரம், அங்க இருக்கிற வசதிகள், அதோட பேரு, புகழ் இதையெல்லாம் வச்சு டியர் 1, டியர் 2, டியர் 3ன்னு பிரிக்கிற ஒரு சிஸ்டம் இது. என்னது டியரா அப்படின்னு ஒரு வார்த்தையை இப்பதான் முதல் தடவையா கேக்குறீங்களா? அப்போ கவலையப்படாதீங்க, நீங்க மட்டும் இல்ல, நம்மில் பலருக்கும் இது ஒரு புது விஷயம்தான். ஓகே, இப்போ இந்த டியர் சிஸ்டம் பத்தி தெரியாம இருக்கிறது ஒரு விதத்துல நல்லது, இன்னொரு விதத்துல கெட்டது. ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி தான். வாங்க அது ரெண்டையும் ஒன்னொன்னா பாப்போம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த டியர் 1, டியர் 2 லேபிள் எல்லாம் கண்டுக்காம சுன்சூயோ நாலேஜுக்காக படிக்கிறதுல ஒரு அழகு இருக்கு இல்லையா? அது நிஜமாவே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாததால நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள், கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் மிஸ் ஆகவும் சான்ஸ் இருக்கு. இந்த டியர் 1, டியர் 2 போர்டை எல்லாம் பார்க்காமலேயே கண்ணக்கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஸ்கூல் ஒர்க்க முடிச்ச எல்லாருக்கும் ஒரு சல்யூட். மனசுல தைரியம் இருந்தா மேப் எல்லாம் எதுக்கு, இல்லையா? ஆனா இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 19 வருஷம் நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆனா வெளியில உலகம் ஏற்கனவே ஆளுங்களை பிரிச்சு வச்சிருச்சுன்னு நமக்கு தெரியறதில்ல. அதாவது ரூல்ஸ் தெரிஞ்சா நாம போடுற முயற்சிக்கு சரியான பலன் கிடைக்கும், வாய்ப்புகளும் அதிகமாகும். அப்போ விஷயம் இதுதான். வெறும் படிப்புல மட்டும் கவனம் செலுத்துறதுல ஒரு தூய்மை இருந்தாலும் இந்த ஏணி ஒண்ணு இருக்கிறதே தெரியாம இருக்கிறது ஒரு பெரிய மைனஸ். சரி, இது வரைக்கும் ஒரு கதை பார்த்தோம். இப்போதான் கதையில ஒரு பயங்கரமான ட்விஸ்டே வரப்போகுது. இதுவரைக்கும் இந்த சிஸ்டம் நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்குன்னு பேசணும். ஆனா ஒரு நிமிஷம், ஒருவேளை அந்த சிஸ்டமே உடைஞ்சு போயிருந்தா, அந்த ஏணியே நொறுங்கி போயிருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? நாம கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கிற ஏணியே உடைஞ்சு போயிருக்குன்னா அப்ப நம்ம உழைப்புக்கு என்ன அர்த்தம்? நம்ம கனவுக்கு என்ன மதிப்பு? பாருங்க, இந்த ஒரு கேள்வி நாம இதுவரைக்கும் நம்மன எல்லாத்தையுமே கேள்வி கேட்க வைக்குது. இங்கதான் நம்ம கதைக்கு ஒரு புது வில்லன் என்ட்ரி கொடுக்கறான். அவன்தான் போலி தரவரிசைகள், அதாவது ஃபேக் ரேங்க்ஸ். இது சும்மா ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்னு சொல்ற நம்பர்ஸ் அல்ல. ஸ்டூடெண்ட்ஸோட உண்மையான திறமைக்கு, உழைப்புக்கு துளி கூட மரியாதை கொடுக்காத அர்த்தமில்லாத லேபிள்கள். இந்த போலி ரேங்க்ஸ்னால வர்ற பாதிப்பை சும்மா சொல்ல முடியாதுங்க. அது மாணவர்களோட தன்னம்பிக்கையே காலி பண்ணிடும். அவங்க திறமைய வீணடிக்கும். உண்மையான சாதனைனா என்னன்னே தெரியாம அவங்கள ஒரு குழப்பத்துல தள்ளிடும். சொல்லப்போனா படிகளே இல்லாத ஒரு ஏணியை உருவாக்குற மாதிரி தான் இது. இந்த கோட் பாருங்க, நாம பேசின ரெண்டு பிரச்சனைகளையும் அழகா ஒன்னா இணைக்குது. ஒன்னு உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த அர்த்தமில்லாத ரேங்க் அரசியல், இன்னொன்னு டியர்னு ஒன்னு இருக்கிறதே தெரியாம இருக்கிற அறியாமை. இந்த ரெண்டும் சேரும்போது என்ன ஆகுது? நாம போடுற லேபிள்கள் பொய்யா போகுது, நம்ம அறியாமை உலகளாவிய பிரச்சனையா மாறுது. சரி, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த உடைஞ்சு போன சிஸ்டத்தை பத்தியே பேசிட்டு இருக்காம இப்போ நம்ம கவனத்தை நம்ம மேல திருப்போம். போலியான லேபிள்களை விட்டுட்டு உண்மையான வளர்ச்சி எதுன்னு பார்ப்போம். வாங்க. இந்த மொத்த உரையாடலோட முக்கியமான மெசேஜ் இதுதான். எந்த சிஸ்டம் உங்களுக்கு என்ன லேபிள் கொடுத்தாலும் சரி, அதை விட உங்க உழைப்பு, உங்க விடாமுயற்சி, நீங்க கத்துக்கிட்டது, இதுதான் பல மடங்கு முக்கியம். இத எப்பவும் மறக்காதீங்க. யோசிச்சு பாருங்க, பல வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். ஆனா கடைசியில கிடைச்சது ஒரு போலி ரேங்க். சிஸ்டம் நம்மள வச்சு கேம் ஆடி இருக்கலாம். ஆனா நாம உண்மையா நம்ம வேலையை செஞ்சோம், கத்துக்கிட்டோம். அதுக்கு எப்பவும் மதிப்புண்டு. சில சமயம் டீச்சிங்கே சரியா இல்லாம இருந்திருக்கலாம், ரேங்க்ஸ் எல்லாம் அர்த்தம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனாலும் நீங்க உங்க பெஸ்ட்டை கொடுத்தீங்க இல்லையா? அந்த உழைப்ப கிரேட் போட உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. உங்க பலம் நீங்க தான். இத மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கும்னு நான் நம்புறேன். நன்றி.